வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். கத்தாரில் ஹமாஸ் தலைவர்களை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதை அடுத்து எகிப்திலும் ஹமாஸ் தலைவர்களை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதை எகிப்திய உளவுத்துறை தெரிந்து கொண்டது என்று எகிப்திய மூத்த அதிகாரிகள் கூறுகின்றனர். எகிப்திய மண்ணில் ஹமாஸ் தலைவர்களை குறிவைக்க வேண்டாம் என்ற தகவல் இஸ்ரேலுக்கு மிகவும் வலுவான மூன்றாவது தரப்பின் ஊடாக கூறப்பட்டுள்ளது என்றும் அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். அந்த மூன்றாவது தரப்பு எது என்ற தகவலை அவர்கள் வெளியிடவில்லை. ஆனால் மிகவும் வலுவான மூன்றாவது தரப்பு என்று அவர்கள் கூறியிருப்பதிலிருந்து அது அமெரிக்கா தான் என்று சுலபமாக ஊகிக்கலாம். எகிப்திய அதிகாரிகளின் கூற்றின்படி எகிப்திய தலைநகர் கெய்ரோவில் ஹமாஸ் தலைவர்களை படுகொலை செய்ய இஸ்ரேல் சிறிது காலமாகவே திட்டமிட்டு வந்ததை எகிப்திய உளவுத்துறை ஹிஹாஸ் எல் முகபாரத் எல் அமா தெரிந்து வைத்திருந்தது. கடந்த 2 ஆண்டுகளாக கைரோ நகரில் நடந்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளின் போது காசா தலைவர்களில் ஒருவரை படுகொலை செய்ய நடந்த ஒரு முயற்சியினை எகிப்திய உளவுத்துறை ஏற்கனவே முறியடித்திருந்தது என்று கூறப்படுகிறது. முயற்சி செய்தது யார், இலக்கு யார், அப்படி எப்படி முறியடிக்கப்பட்டது என்ற விவரங்களை அவர்கள் வெளியிடவில்லை. கத்தாரின் தலைநகர் தோஹாவில் உள்ள குடியிருப்பு கட்டிடங்களில் ஹமாஸ் தலைமையை குறிவைத்து 12 விமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. அந்த தாக்குதல்களில் மத்திய கிழக்கு பிராந்தியம் முழுவதும் கண்டனங்களை தூண்டியது. அதே மாதிரி ஒரு தாக்குதல் கைரோவில் செய்ய முயற்சிக்கப்படலாம் என்பதற்கான அறிகுறிகள் தென்பட்டன என்றும் அதனால் தான் மூன்றாவது தரப்பு ஊடாக இஸ்ரேலுக்கு தகவல் அனுப்பப்பட்டதாகவும் கூறுகின்றார்கள். ஹமாஸின் தலைவர்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் இஸ்ரேல் குறிவைக்கும் என்ற இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு ஏற்கனவே பகிரங்கமாக தெரிவித்திருந்தார். எகிப்திய மண்ணில் ஹமாஸ் தலைவர்களின் உயிருக்கு எதிரான எந்த ஒரு முயற்சியும் எகிப்தால் அதன் இறையாண்மையை மீறுவதாக கருதப்படும். அப்படி செய்யப்பட்டால் அதற்கு பதிலடி கொடுக்க தாங்கள் தயங்க மாட்டோம் என்று எகிப்திய பாதுகாப்பு வட்டாரம் தெரிவித்துள்ளது. ஹமாஸின் முன்னணி நபர்கள் எகிப்தில் வசித்து வருவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. இருந்த போதிலும் தற்போதைய காசா போருக்கு முன்பிருந்தே ஹமாஸின் தலைவர்கள் பல ஆண்டுகளாக எகிப்தில் வசித்து வருவதாக பாதுகாப்பு வட்டாரம் தெரிவித்தது. பாதுகாப்பு காரணங்களுக்காக அவர்களின் பெயர், எண்ணிக்கை மற்றும் சரியான இடங்கள் வெளியிடப்படவில்லை. அந்த வட்டாரங்களின் கூற்றின்படி எகிப்திய அதிகாரிகள் தங்கள் சகாக்களுடன் பேசிய சில சந்தர்ப்பங்களில் ஹமாஸ் தலைவர்கள் எகிப்தில் வசிப்பதை இஸ்ரேல் தெரிந்து வைத்துள்ளது என்பதை புரிந்து கொண்டார்கள். இஸ்ரேலிய உளவுத்துறை மொசாட்டுக்கு எகிப்துக்குள் மிகப்பெரிய உளவு வலைப்பின்னல் உள்ளது. டெல் காசா போர் நிறுத்தம் செய்வது பற்றி முடிவெடுக்காததால் கடந்த சில மாதங்களாக எகிப்திய இஸ்ரேலிய உறவுகள் ஏற்கனவே பதட்டமாக உள்ளன என்று அந்த வட்டாரம் குறிப்பிட்டது. தவிர காசா நகரை முழுமையாக கைப்பற்றும் இஸ்ரேலின் திட்டத்திற்கு எகிப்து பகிரங்கமாக எதிர்ப்பு தெரிவித்தது. அடுத்து காசா நகரின் எல்லைக்கு எகிப்து மேலதிக ராணுவ துருப்புக்கள் மற்றும் கனரக ஆயுதங்களை நகர்த்துவதை நிறுத்துமாறு இஸ்ரேல் அமெரிக்கா ஊடாக எகிப்துக்கு தகவல் அனுப்பியுள்ளது பற்றி பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் ஏற்கனவே காணொலி ஒன்றை வெளியிட்டிருந்தோம். இப்படியாக எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே இப்போது பதட்ட நிலை உச்சத்தில் உள்ளது. காசாவின் எதிர்காலத்திற்கான சாத்தியங்களில் ஒன்று எகிப்தின் வடக்கு சினாயில் பாலஸ்தீனியர்கள் இடம்பெயர்வதற்கான வாய்ப்பு இருப்பதை கைரோ அறிவித்துள்ளது. அப்படி நடக்காமல் இருக்க வேண்டும் என்பது குறித்து எகிப்திய அதிகாரிகள் எச்சரிக்கையாக உள்ளனர். இம்மாதம் 19ஆம் தேதி காசாவுடனாக எகிப்திய எல்லையில் சுமார் 40,000 துருப்புக்களை எகிப்து நகர்த்தியதாக கூறப்படுகின்றது. மறுபக்கத்தில் தோல்வியடைந்து வரும் காசா போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் கைரோ ஓரங்கட்டப்பட்டுள்ளது எகிப்திய அரசை கோபப்படுத்தியுள்ளது. காசாவில் ஒரு போர் நிறுத்தத்தை உறுதி செய்வதற்கான பேச்சுவார்த்தைகளில் எந்த முன்னேற்றமும் இல்லை என்று ஒரு மூத்த எகிப்திய உளவுத்துறை அதிகாரி கடந்த வாரம் கூறினார். கத்தாரின் தலைநகர் தோஹாவில் ஹமாஸ் தலைவர்களை குறிவைத்து நடத்தப்பட்ட இஸ்ரேலிய விமானப்படையின் தாக்குதலுக்கு எகிப்திய வான்பகுதி பயன்படுத்தப்படவில்லை என்று ஒரு மூத்த ராணுவ அதிகாரி கூறினார். தோஹா தாக்குதலில் ஈடுபட்ட எந்த இஸ்ரேலிய விமானமும் எகிப்திய வான்வெளியை கடக்கவில்லை என்றும் அவர் கூறினார். தோஹா தாக்குதல் குறித்து எகிப்துக்கு எந்த முன் அறிவிப்பும் இல்லை என்றும் இந்த நடவடிக்கை தொடர்பாக எகிப்து, இஸ்ரேல் அல்லது அமெரிக்கா இடையே எந்த ஒருங்கிணைப்பும் இல்லை என்றும் ராணுவ அதிகாரி மேலும் உறுதிப்படுத்தினார். காசாவின் எல்லையை ஒட்டியுள்ள எகிப்தின் சினாய் தீபகற்பத்தில் தற்போது சீன வான் பாதுகாப்பு அமைப்பு நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் எந்த ஒரு விமானமும் முன்கூட்டியே அனுமதிக்கப்படாமலோ அல்லது கண்டறியப்படாமலோ கடக்க முடியாது என்று அந்த அதிகாரி கூறினார். தோஹா தாக்குதல்களை தொடர்ந்து தனது காணொலி உரையில் நேத்தன்யாகு ஹமாஸின் தலைமையை எங்கும் குறிவைப்பதாக அச்சுறுத்தினார். அவர் அந்த காணொலி உரையில் மேலும் கூறிய போது, கத்தார் மற்றும் ஹமாஸ் இயக்கத்தினருக்கு அடைக்கலம் கொடுக்கும் அனைத்து நாடுகளுக்கும் நான் கூறுகின்றேன், நீங்கள் அவர்களை வெளியேற்ற வேண்டும் அல்லது அவர்களை நீதியின் முன் நிறுத்த வேண்டும். நீங்கள் அப்படி செய்யாவிட்டால் நாங்கள் நீதி வழங்குவோம் என்று அவர் கூறினார். ஹமாஸ் தலைவர்களுக்கு மற்றொரு நாட்டில் வைத்து இஸ்ரேல் நீதி வழங்குவது என்றால் அதன் மிக எளிமையான அர்த்தம் படுகொலைதான். ஹமாஸ் அக்டோபர் 7, 2023 தாக்குதலை அவர் செப்டம்பர் 11, 2001 அமெரிக்கா மீதான தாக்குதல்களுடன் ஒப்பிட்டு ஹமாஸுக்கு எதிரான இஸ்ரேலின் தாக்குதலை
தீவிரவாதத்திற்கு எதிரான உலகளாவிய போராட்டத்தின் ஒரு பகுதி என்று குறிப்பிட்டிருந்தார். ஆப்கானிஸ்தானில் அல் qaeda தீவிரவாதிகளை துரத்திய போதும், பாகிஸ்தானில் ஒசாமா பின் லாடனை கொன்ற போதும் அமெரிக்கா என்ன செய்ததோ அதையே நாங்கள் செய்தோம் என்று நேதன்யாகு கூறினார். இந்த கூற்றுகள் எகிப்துக்கான எச்சரிக்கை என்பதை எகிப்திய அரசு புரிந்து கொண்டது. பாதுகாப்பு காரணங்களுக்காக பெயர் குறிப்பிட விரும்பாத ஒரு மூத்த எகிப்திய பாதுகாப்பு அதிகாரி கூறிய போது, எகிப்து நிச்சயமாக ஹமாஸை பாதுகாக்கவில்லை. எகிப்து ஹமாஸை சந்தேகத்துடன் பார்க்கிறது. அத்துடன் எகிப்து ஹமாஸை சட்டவிரோத முஸ்லிம் சகோதரத்துவ அமைப்பின் ஒரு பகுதியாகவே பார்க்கிறது என்று கூறினார். அவர் மேலும் கூறிய போது, எகிப்து தன்னை மிகவும் தந்திரோபாய அரபு நாடாக நிலைநிறுத்த விரும்புகின்றது. அதனால் எகிப்திய மண்ணில் எந்த ஒரு இஸ்ரேலிய தாக்குதலும் ஒரு வகையான அவமானமாக கருதப்படும். இது எகிப்தின் கௌரவத்தை குறைக்கும். மற்றும் கடந்த மாதங்களாக தோஹா அமைதி பேச்சுவார்த்தைகளில் அதிக செல்வாக்கு செலுத்திய போதிலும் அது பாதுகாக்க முயற்சிக்கும் பிராந்திய அந்தஸ்தை ஆபத்தில் ஆழ்த்தும். கெய்ரோ வரலாற்று ரீதியாக இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனிய பிரிவுகளுக்கும் குறிப்பாக ஹமாஸுக்கும் இடையில் மத்தியஸ்தம் செய்வதில் முக்கிய பங்கு வகித்துள்ளது. ஆனால் கடந்த சில மாதங்களில் காசா போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் இருந்து எகிப்து ஒதுக்கி வைக்கப்பட்டு கத்தாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதை எகிப்திய அரசு ரசிக்கவில்லை. கெய்ரோவில் இஸ்ரேல் கட்டுப்படுத்தப்படாமல் படுகொலைகளை நடத்த அனுமதிக்கப்பட்டால் காசாவில் நம்பகமான மத்தியஸ்தராக செயற்படும் எகிப்தின் நடுநிலைத்தன்மை சரிந்துவிடும் என்று அந்த எகிப்திய அதிகாரி விளக்கினார். மேலும் தொடர்ந்து அவர், எகிப்தில் பல நாடுகள் பெருமளவில் முதலீடு செய்துள்ளன. எகிப்திய தலைநகரில் ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டால் முதலீடு செய்ய உகந்த நாடு என்ற பிம்பத்தை உடைத்து எகிப்து தனது சொந்த கொல்லைப்புறத்தை கூட பாதுகாக்க முடியாது என்பதை பிராந்தியத்திற்கு காண்பிக்கும் என்று அவர் மேலும் கூறினார். 1979ஆம் ஆண்டு நாட்டு மக்கள் எதிர்ப்பையும் மீறி அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தில் ஒரு சமாதான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதன் மூலம் இஸ்ரேலுடன் உறவுகளை இயல்பாக்கிய முதல் அரபு நாடு எகிப்து. இஸ்ரேலை பாலஸ்தீனத்தின் எதிரியாகவும் ஆக்கிரமிப்பாளராகவும் கருதி இயல்பாக்கம் தொடர்பாக எகிப்திய பொதுமக்கள் எகிப்திய அரசுடன் பல தடவைகள் முரண்பட்டுள்ளனர். இஸ்ரேலுக்கும் எகிப்துக்கும் இடையே பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் சினாய் பகுதியில் எகிப்து தனது ராணுவ பலத்தை அதிகரிப்பதை தடுக்குமாறு ட்ரம்ப் நிர்வாகத்திடம் இஸ்ரேல் கேட்டுக்கொண்டு ஒரு நாளின் பின்னர் எகிப்திய ராணுவ பில்டப் பற்றிய விரிவான பட்டியலை இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு வழங்கியதாக அமெரிக்க ஊடகம் ஆக்சியோஸ் தெரிவித்துள்ளது. அந்த பட்டியலில் சினாயில் உள்ள விமான தளங்களின் ரன்வேகளை நீடித்தல் மற்றும் நிலத்தடி தரையடி சுரங்கங்களை கட்டுதல் ஆகியவை அடங்கியுள்ளன. இஸ்ரேல் ராஜதந்திர மற்றும் ராணுவ வழிகள் மூலம் கேட்டபோது இந்த கட்டுமானத்திற்கான நியாயமான விளக்கங்களை எகிப்து வழங்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு இஸ்ரேலிய அதிகாரி, சினாயில் எகிப்தியர்கள் என்ன செய்கிறார்கள் என்பது மிகவும் தீவிரமானது, நாங்கள் மிகவும் கவலையாக இருக்கிறோம் என்றார். மறுபக்கத்தில் ஒரு எகிப்திய வட்டாரம் கூறிய போது, எகிப்தின் முக்கிய கவலை என்னவென்றால் வலுக்கட்டாயமாக இடம்பெயர்ந்த பாலஸ்தீனியர்கள் எகிப்திய பகுதிக்குள் இடம்பெயர்வார்கள் என்பதுதான் என்றார். எகிப்திய மற்றும் ராஜதந்திர வட்டாரங்களும் நேதன்யாகு பாலஸ்தீனியர்களை காசாவிலிருந்து சினாய்க்கு வலுக்கட்டாயமாக வெளியேற்ற முயற்சிப்பதாக சந்தேகிப்பதாக தெரிவித்தன. எகிப்து பலமுறை வலியுறுத்தி வந்த ஒரு சிவப்பு கோடு இது என்றும் எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் கூறியது. இஸ்ரேல் காசா நகரத்தின் மீது ஒரு புதிய ராணுவ தாக்குதலை தொடங்கியதிலிருந்து சினாயில் எகிப்திய ராணுவ குவிப்பு பற்றிய பல தகவல்கள் வெளிவந்துள்ளன. காசா நகரத்தில் 5 லட்சம் பாலஸ்தீனியர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றியதாக இஸ்ரேலிய ராணுவம் கூறுகின்றது. இஸ்ரேலிய அரசாங்க உறுப்பினர்கள் காசாவிலிருந்து எகிப்துக்கும் ஜொர்டானுக்கும் பாலஸ்தீனியர்களை கட்டாயமாக வெளியேற்றுவதற்கு அழுத்தம் கொடுத்துள்ளனர். தீவிர வலதுசாரி தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இடாமர் பென் குவீர் காசாவில் குடியிருப்பாளர்களுக்கு தன்னார்வ இடப்பெயர்வு குறித்து அடிக்கடி பேசுகின்றார். நிதியமைச்சர் பெசல் ஸ்மாட்ரிச் காசாவை இஸ்ரேலோடு இணைக்க கோரிக்கை விடுத்தார். இஸ்ரேலிய ஊடகங்கள் முன்பு நேதன்யாகு பாலஸ்தீனியர்களை சினாய்க்குள் கட்டுப்படுத்த ரஃபா எல்லைக்கடவையை திறக்க வேண்டும் என்று கூறியதை மேற்கோள் காட்டின. எகிப்தின் சினாய் பகுதியில் 40,000 ராணுவ துருப்புகள் நகர்த்தப்பட்டது 1979ஆம் ஆண்டு இரு தரப்பினரும் எட்டிய அமைதி ஒப்பந்தத்தை மீறுவதாக இஸ்ரேல் அமெரிக்காவிடம் புகார் அளித்துள்ளது. இருப்பினும் 2024ஆம் ஆண்டு இஸ்ரேல் ரஃபாவை ஆக்கிரமித்த பின்னர் எகிப்து காசா எல்லையை குறிக்கும் பிலடெல்பி தாழ்வாரத்தை ஆக்கிரமிப்பதன் மூலம் இஸ்ரேல் அமைதி ஒப்பந்தங்களை முதலில் மீறியுள்ளது. இந்த விஷயத்தில் அமெரிக்காவால் பெரிதாக எதுவும் செய்ய முடியாது என்பதே யதார்த்தம்.